Hi friends, welcome to Mauni Cine Updates. இந்த வீடியோவில் மல்டிபிள் அப்டேட்ஸ் பார்க்கலாம். அதுவும் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஒரு சில சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக கனா சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் இருக்காங்களே, கனா ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2022 பெஸ்ட் சீரியல் மேட்னி அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ 2024 ஒரு 3 லீடிங் லேடிஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ 3 மெயின் லீட் பண்ணுறதுக்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க அவங்களோட புது ப்ராஜெக்ட்காக. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸோ கனா சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரப்போகுதா இல்லை புது சீரியலாக லான்ச் பண்ண போறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் 3 ஹீரோயினுக்கான தேடல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக 3 ஹீரோயின் வச்சு ஒரு புது ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கனா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம சிங்க பெண்ணே அன்பு. ஸோ அன்புக்கு ஃபேன் பேஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க ஈவெண்ட்டுக்கு போன இடத்துல ஃபேன்ஸ் கூட எடுத்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோவை யார் ஷேர் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பவித்ரா அரவிந்த். இவங்க வந்து நம்ம அமல்ஜித்தோட அம்மன் மூவியில் ஆக்ட் பண்ணாங்க. பேராஸ் இவங்க நிறைய பேர் மேரேஜ் பண்ணிக்க போகிறத வந்து முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக நம்மளோட ஃபேவரட்டான சிவகார்த்திகேயன் அண்ணாவோட அன்சீன் பிக் தான். ஸோ லோகேஷ் கனகராஜ் இருக்காங்களே டேரக்டர், அவங்களோட பர்த்டேக்கு எடுத்து ஒரு பிக்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா மீனாட்சி பொண்ணுங்க சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா மைக் செட்லாம் வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சக்தி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரோட் கடை வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. ஸோ அதுக்கு ஒரு அனௌன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக் செட்டில் வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த ஒரு சீன் மேக்கிங் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் சீதாராமன் சீரியல் அப்கமிங் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா நான்சிக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க மாதிரி ஒரு ட்ராக் காமிச்சிருக்காங்க. இது மேபி நாடகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா சைடோட ஷூட்டிங் மேக் ஒரு வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதோ ஃபங்க்ஷன் ட்ராக் மாதிரி இருக்குது. ஸோ இது முடிஞ்ச சீனா இல்லை அப்கமிங் சீனா நமக்கு தெரியல. முடிஞ்ச சீனா இருந்தால் மேபி வந்து தாலி பிரிக்கி வைக்கிற ஃபங்க்ஷனுக்கான மேக்கிங் வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்கமிங் எதுவும் ஒரு ஃபங்க்ஷன் வருதான் தெரியல. ஸோ உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நித்தாரி நிற்கும் சீரியலில் நம்ம பொம்மை பார்த்தீங்கன்னா எதையோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது வேகமாக பிரித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப பசிக்கும் போல் அந்த சாஸ் பாக்கெட் பிரிக்கிற அழகுலே தெரியுது எவ்வளோ பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததான் நினைத்தேன் வந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் வீடியோ. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.